எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள் யாரும் தமிழக வெற்றிகளத்தை நோக்கி நகர்வாங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. செங்கோட்டையன் அவர்களால் இயற்கையா திமுகவுக்கு போக முடியாது, ஏன்னா எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்ட நபர், எனவே அவரால் போக முடியாது. அதே நேரம் அவருக்கு என்ன தோணுது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டீம், அவங்க சம்பந்தப்பட்ட நபர்கள், அவங்க நம்முடைய மாவட்டத்தை எடுத்துக்கூடாது, அப்ப நம்ம மாவட்டத்தை வெற்றியும் பெறணும், நம்மகிட்ட ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குது, அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்ற போது இயற்கையா தமிழக வெற்றிகள் விஜய் அவர்களே அவருக்கு லட்டா போய் கிடைக்கிறாரு பாருங்க. இயற்கையாவே இது நடக்குது. அரை நூற்றாண்டுகள் 50 வருஷத்துக்கு மேல அரசியல்ல இருந்து வெற்றிகரமா இருந்த நபர்கள் பக்கத்துல போகும்போது யதார்த்தமான அரசியல் என்ன இல்லையா, அந்த முக்கியமான அறிவுரைகள் கிடைக்கும். முதலாவது. எனவே இரண்டாவது, ஈரோடுல வெற்றி பெற சதவீதம், இதோட சேர்த்து கொங்கு பெல்ட் அவரோட கொடுக்க முடியுமா? முதலாவது ஈரோடு கட்டாயம் பலம் பெறும். இரண்டாவது, கொங்கு பெல்ட் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியால கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர், அதோட நீலகிரி சேர்த்துக்கலாம். இந்த மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களோட முக்கிய பொறுப்பு அவர் கையில கொடுக்க முடியும்னா, இதுலயே எனக்கு தெரிஞ்சு சுமார் 60 தொகுதிகள் வந்துடும். ஏறக்குறைய 60 தொகுதிகள் வந்துச்சு வச்சுக்கோங்க, மொத்தம் இருக்கிற 234 தொகுதி. இந்த மாதிரி ஒரு 4 பேர் நகர்ந்தாலே போதும் இந்த கட்சியை வலுப்படுத்த முடியும். எது? தமிழக வெற்றி கழகத்தை வலுவா கொண்டு போய் முடியும். ஆனா பாருங்க, இவ்வளவு பழுத்த அரசியல்வாதி எம்ஜிஆர் நம்பின ஒருத்தர் என்கிட்ட வராரு அப்படின்னு இணைச்சிட முடியும். அப்ப திமுக வீழ்த்த சக்தி எனக்கு தான் இருக்கு அப்படின்ற பின்பம் இருக்குல்ல, அந்த பின்பத்தை ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு அரசியல்வாதி நம்புறார் என்ற பின்பம் இல்லையா, அதை உருவாக்க முடியும். எனவே டிஎம்கே டிவிகே கொண்டு போய் விரும்புறாருல, அதுல இன்னமும் பலம் சேர்க்கும், நல்ல பூஸ்ட்.